வணக்கத்துடன் பெப்பரன் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்த காணொளி நான் பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியில் தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இங்கு பெப்பரன் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் பார்க்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். காரணம், பெப்பரன் சால்ட் என்கின்ற வலையொலியை எங்களால் நடத்த முடியாத ஒரு சூழல். எனவே நீங்கள் பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். எதிர்பார்க்கிறேன். நான் பல காணொளிகளில் இதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பெருவாரியானவர்கள் அந்த பக்கம் வந்தது போலவே தெரியவில்லை. நீங்கள் எனக்கு ஒரு களத்தை கொடுத்தால்தான் தொடர்ச்சியாக உங்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை என்னால் எடுக்க முடியும். எனவே உண்மையிலே நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் பெப்பரன் சால்ட் நியூஸ் என்கின்ற அந்த வலையொலி, அதாவது அந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்தளிக்கின்ற பொழுதே அந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தது போல மாறிவிடும். கண்டிப்பாக பகிர்ந்தளியுங்கள். எனக்கு பெரும்பாலான நண்பர்கள் நேற்று அவர்கள் கருத்துகள், செய்திகள் மூலம் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். தொடர்பு கொண்டிருந்த பொழுது நான் நேற்று வெளியிட்ட ஒரு காணொலியை மையப்படுத்தி அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகள் என்னவென்றால், நீங்கள் ஏதாவது நல்ல செய்தி வந்துவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ச்சியாகவே பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே, உண்மையிலே அது நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். உண்மையிலே அது நடைபெற சாத்தியம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி என் மனதிலும் உண்டு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தலைவர்களோடு நான் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். அப்படி பழகுகின்ற அந்த தலைவர்களிடம் நாம் பேசுகின்ற பொழுது, தலைவரை குறித்து சில நேரங்களில் இப்படியெல்லாம் செய்தி வருகிறது, இந்த செய்திகளில் உண்மை நிலை என்னவென்று கேட்ட பொழுது அவர்களும் ஒரு மர்மம் இருக்கிறது, கண்டிப்பாக அந்த மர்மங்கள் விலகுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. ஐயா பல நெடுமாறன் அவர்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதுமே ஒரு பிழையான ஒரு செய்தியை அவர் கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். அவர் ஒரு செய்தியை மிக உன்னிப்பாக பதிவிட்டிருக்கிறார் என்றால் அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மை இல்லாமல் அவர் கண்டிப்பாக அந்த செய்தியை அவர் பதிவிட்டிருப்பதற்கான களம் இல்லை. எனவே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது, அதை எங்களால் இப்பொழுது உடைத்தெல்லாம் பேச முடியாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இது ஒருவர் அல்ல, இருவர். நேற்று கூட ஒரு வலையொலியிலே செந்தில் மல்லார் என்கின்ற ஒரு தோழர் பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலியை பார்த்தேன். அவர் நாம் தமிழர் இயக்கத்திற்கு மிகவும் நெருக்கமாக பயணித்துக் கொண்டு, அவர் தனி அமைப்பு வைத்திருக்கிறார். அவர் நாம் தமிழர் இயக்கத்திற்கு மிக நெருக்கமாக பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். அவர் ஒரு வலையொலியிலே கருத்துக்களை பதிவிடுகின்றார். அந்த கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான், நாங்கள் இதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் தற்பொழுது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான். கடந்த வருடம் குறிப்பிட்ட இயக்கத்தின் ஒரு புனித நாளுக்கு வருகை தந்த அந்த சகோதரி உண்மையிலே தலைவரின் மகள்தான். அதுபோல இப்பொழுது சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, கூடிய விரைவில் அதற்கான முடிவுகள் தெரிவதற்கான ஒரு களம் இருக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இது நேற்று அவர் பதிவிட்ட ஒரு காணொலியில் குறிப்பிட்ட ஒரு செய்திதான். எனவே இப்படி தொடர்ச்சியாக ஆங்காங்கே இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே எப்பொழுதுமே கடந்த வருடம் பார்த்தீர்கள் என்றால் மாலை நேரத்தில் தான் அந்த மாவீரர் சார்ந்த உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட களங்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. எனவே இந்த மாலை நமக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் என்கின்ற நம்பிக்கை எல்லோரோடும் மனதிற்குள் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் மாலை வரை அதை தேடிய ஒரு விழிப்பார்வை தான் நம் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. பல நண்பர்கள் நம்மளை விமர்சிக்கலாம், இவன் ஒரு பைத்தியக்காரன் போல் பேசிக்கொண்டு இருக்கிறான் என்று. இல்லை, சில விடயங்களை நாம் பேசுகின்ற பொழுது, சில செய்திகளை நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது, சில தகவலை நாம் சொல்கின்ற பொழுது அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழலில் தான் நாம் அழுத்தமாக அவைகளை குறித்து பதிவிட முடியும். ஆதாரங்கள் வார்த்தைகளாக இருக்கக்கூடிய சூழலில் அல்லது ஒருவருடைய வார்த்தையை நம்பி நம்ம பயணிக்கக்கூடிய சூழலில் அதை குறித்து ஒரு அழுத்தமான பதிவை நாம் வெளியிடுவது என்பது மிக ஒரு இக்கட்டான ஒரு சூழல் தான் ஏற்படும். எனவே எல்லோரை போலத்தான் நாமும் விழிகளை திறந்து வைத்து காத்து கொண்டு இருக்கின்றோம். ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ வேண்டும், அந்த அதிசயம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான கதவுகளை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் நம்முடைய மனதிற்குள்ளே எழும்பிக் கொண்டு இருக்கிறது. அதனை மையப்படுத்தி தான் நேற்று நாம் செய்திகளை வெளியிட்டோம். இன்று கூட தொடர்ச்சியாக நாம் அந்த செய்திகளை மையப்படுத்திய தகவல் தான் நாம் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். நேற்று பார்ப்பீர்கள் என்றால் உலகத்திலே பல இடங்களில்
தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் மிக விமர்சனையாக கொண்டாடப்பட்டது. அதை குறித்து அனைவருமே ஊடகங்களில் செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக தலைவர் பிறந்த இடத்தில் அங்கு கூடியிருந்த அந்த மக்கள் அவருக்கு எடுத்த அந்த பிறந்த நாள் விழா உண்மையிலே அந்த தமிழர்களுடைய பழைய அந்த ஒரு சந்தோஷ முகங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருந்தது. இதுவரை நெருக்கடிகளோடு பயணித்து கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது நெருக்கடி இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்பதை பெரிய மாற்றம். குறிப்பாக எப்பொழுதும் பெரும் கெடுபிடிகளை செய்து கொண்டிருந்த காவல்துறை அங்கு தலைவருடைய அந்த வீட்டின் சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த அந்த சுவரொட்டியில் இருந்த தலைவருடைய முகத்தை மட்டும்தான் அவர்கள் மறைக்க சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய சட்டத்தில் அவரை வைத்து நீங்கள் வழிபடுவதற்கோ அவரை வைத்து நீங்கள் பேசுவதற்கோ அனுமதி இல்லை. எனவே அவருடைய புகைப்படத்தை மட்டும் நீங்கள் மறைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய விழாக்களை கொண்டாடுங்கள் என்று காவல்துறை சொல்லிவிட்டு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல பிரித்தானியா, டென்மார்க் போன்ற பல பகுதிகளில் தமிழர்கள் ஒருங்கிணைந்து அந்த தலைவனுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடி இருக்கக்கூடிய விடயமும் அது சார்ந்து சிறுவர் சிறுமியர்கள், இளைஞர்கள், இளைஞிகள் இவர்கள் அனைவருமே அதை ஒரு உணர்வு பூர்வமாக மனதிற்குள் பூசித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மனதிற்குள் இருக்கிறது என்பதை விட ஒரு தேடலையும் அது கொடுக்கிறது. இந்த அன்புகளை வைத்துக்கொண்டு தமிழினம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த அன்புகளை மனதிற்குள் ஏந்தி வைத்து நீங்கள் எங்களுக்காக நீங்கள் இன்னும் வர வேண்டும், வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழினத்திடம் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி நிற்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அனுரா அவர்களுடைய ஆட்சி தமிழர்களுக்கு உகந்த ஆட்சியா இல்லாத ஆட்சியா என்கின்ற வேறுபாடுகளுக்குள்ளெல்லாம் நாம் இப்பொழுது செல்வதற்கான சூழல் இல்லை. காரணம், அவர்கள் ஆட்சியில் ஏறி ஒரு மாதம் தான் முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் இம்முறை தமிழர் தாயகத்தில் அவர்கள் சார்ந்த அனைத்து விடயங்களும் இலகுவாக நடைபெறுவதற்கான களத்தை இந்த அரசு திறந்து விட்டிருக்கிறது என்பதே ஒரு பெரிய விடயம். இதற்கு முன்னால் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் இருந்த பொழுதும் சரி, கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இருந்த பொழுதும் சரி, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்த பொழுதும் சரி, எவ்வளவு நெருக்கடிகளை தமிழ் சமூகம் சந்தித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் கூட ஏதாவது அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும், அதாவது அரசு சட்டையானைகளை மீறி அவர் கலந்து கொள்வதும், அவரை கைது செய்வதும் என்பது அப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருந்தன. ஆனால் இம்முறை அவர் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்ட அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தமிழர் தாயகத்தில் ஒரு பெரிய மாற்றம் எழுப்பப்பட்டு இருக்கிறது என்பதை நம்மால் புரிய முடிகிறது என்பதை விட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. அதுபோல தமிழகத்தை பார்த்தால் பெரும்பாலான இடங்களில் பெரிய மாற்றங்கள் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்று நடத்த இருக்கக்கூடிய அந்த விழாவில் அவர்கள் அந்த இடங்களை அவர்கள் அழகுபடுத்தி இருக்கக்கூடிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுதே ஒரு மாற்றம் எழும்ப தொடங்கி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று மாலை ஏதாவது மாற்றம் நிகழுமா என்கின்ற எண்ணத்தோடு தான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த பயணம் தொடரும். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது இன்பா.